அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற வேண்டும் என்று தற்பொழுது நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் அலுவலகத்தை சூழ்ந்துள்ளனர். மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் வரை அதிமுக டெபாசிட்டை இழக்கக்கூடும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க வேண்டும் என்று மக்களும் சரி, அதிமுகவின் நிர்வாகிகளும் சரி யாரும் விருப்பம் ஏற்கவில்லை. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அவசரமாக பதவியேற்றுக் கொண்டார். இதற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் பல வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அனைத்து வழக்குகளிலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெற்றியடைந்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வியும் அடைந்தார். காரணம், அதிமுகவின் பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததன் காரணமாகத்தான். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் இதனை முழுக்க ஏற்க மறுத்தார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி சிறப்பான தலைமையாக இருக்க முடியாது, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம் என்பதற்கேற்ப இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலாக கூட இருக்கட்டும், அனைத்திலும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி தழுவியுள்ளார். உளவுத்துறை சொன்ன தகவலின் காரணமாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 7 தொகுதிகள் வரை அதிமுக டெபாசிட்டை இழக்கக்கூடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயுள் முழுக்க ஆட்சி அதிகாரத்தோட வலம் வரக்கூடிய அதிமுகவை 2026ஓட க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிட்டாரா எடப்பாடி என்ற நிலைமைதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு பணம், பதவிதான். அதிமுக வெற்றியடைந்தாலும் சரி, தோல்வியடைந்தாலும் சரி, அதிமுக தனது கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். சரி, எதற்காக வேட்பாளர்களை அனைவரையும் புதிய வேட்பாளர்களை தேர்வு செய்தார் எடப்பாடி என்று நாம் பார்க்கும் பொழுது, பழைய வேட்பாளர்களை நிறுத்தினால் அல்லது முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்களை பெற்ற வேட்பாளர்களை நிறுத்தினால் நமது பேச்சை கேட்க மாட்டார்கள், புதிய வேட்பாளர்களை நிறுத்தினால் தனது பேச்சுக்களை கேட்பார்கள் என்ற சுயநலத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினார். மாவட்ட செயலாளர் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்காமல், அவரிடம் கருத்துக்களை கேட்காமல் சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை நிறுத்தி தற்பொழுது தோல்வியடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு சரியில்லை, வெளியே போக வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தை சூழ்ந்துள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இன்று மாலை அவசரமாக ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.